பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லமையுள்ளவர், மகிமையானவர், மகிமையான காரியங்களை செய்கிறவரே. இந்த நாளிலும் இதோ இந்த காலை ஆராதனையில் எங்களை அழைத்து கொண்டு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் எங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்காக்கா நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையில் எங்களை நிரப்புவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரை கேட்க வந்திருக்கிற யாவரையும் ஆஸ்வதிங்கப்பா. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இந்த நாளுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் உடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுகிற அடியனையும் கர்த்தருடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் மூடிக்கொள்ளுங்க. நீர் ஆண்டவரை கிரியை செய்வீராக. உடைய சிலுவையின் மறையில் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்யுங்க. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் நான் பார்க்குறேன், சீக்கிரமாக வரீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த காலை ஆராதனையில் முடிவில் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆகையினால தேவ சமூகத்தில் இருக்கிறோம். பொறுமையாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போவோம். இந்த காலை ஆராதனையில், இந்த திருவிருந்து ஆராதனையில், ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நாம் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து நாட்களில் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தில் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஷார்ட்டாக வந்துட்டேன். முன்பெல்லாம் நான் என்ன சொல்லலாம், லைனாக தாவீது ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிகளை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்தா வருவோம் இல்லையா? எத்தனை பேர் மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இப்போ நேரம் இல்லை. ஆகையினால ஸ்ட்ரெயிட்டாக குறிப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கடந்து போகிறோம். இப்போ இந்த தானியேல் அவர் சொல்கிறாரு, ராஜா அழைத்த போது அவருடைய ரிப்ளை, அவருடைய வார்த்தை என்ன வருதுன்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு கனத்தை செலுத்திட்டு, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான காரணத்தை அந்த விலைக்கு சொல்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அவருக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். முதல்ல யாருக்குன்னா தேவனுக்கு, காப்பாற்றுகிற தேவனுக்கு. ரெண்டாவது, ராஜாவுக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை அப்படின்னு சொல்லி இந்த தானியேல் சொல்லுகிறத நாம் வாசித்தோம். அப்போ இந்த தானியேல் பாருங்க, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாகவும், ராஜாவாகிய இந்த மனுஷன்தான், ஆனால் அவனுக்கு முன்பாக நீதியான வாழ்க்கையும் வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த நீதி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. கடந்த மாதத்தில் தியானித்தோம்
இல்லையா? நீதியான வாழ்க்கை, அதை நம்ம தவறுனா என்னது இது? நீதி கேடு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அல்லேலூயா. பல பேருக்கு தெரில இல்லையா? தானியேலா எங்கே இருக்கிறாரு? அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. இந்த தானியேல் சொல்கிறாரு, இவர் தேவ மனுஷன். இவர் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தேன், அதே போல் மனுஷன்தான் நீங்கள், ஆனால் உமக்கு முன்பாகவும் நான் எந்த நீதிக்கேடும் செய்ததில்லை. அல்லேலூயா. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு கற்பனையை அப்படியே அவர் செய்கிறத சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முதலாவது யாருக்கு அன்பு செலுத்து? இப்போ தேவனுக்கு, ரெண்டாவது மனுஷனுக்கு. அல்லேலூயா. கற்பனையில் ரெண்டு, தேவனுக்கும் மனுஷனுக்கும். இங்கே நீதியான வாழ்க்கையில் தேவனுக்கும் மனுஷனுக்கும். அல்லேலூயா. ஏன் இந்த நீதியை அவர் வெளிப்படுத்துகிறன்னா, ஏன் இந்த தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததுனாக்கா, நம்முடைய நீதியான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அநேக காரியத்தில் நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கலாம், ஆனால் ஜெயமுள்ளவர்களாக நீங்கள் வாழ்வதற்கு இந்த பூமியில் நம்ம நீதியான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், நீங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியும். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம கூட இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலேயும் நாம் நீதியான வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சொல்லி நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஆராதனையே தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்கிறோம். இது எதற்கு தெரியுமா? உங்களை நீங்களே சரி செய்து கொள்வதற்கு தான் ஆராதனை இது, இல்லையா? ஏதோ சொல்கிறாரு நான் கேட்டு போகிறதுக்கு அல்ல, கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம எதில் குறைவாக இருக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சீர்படுத்துகிறது தான் சபை. ஆகையினால இது உங்களுக்கு சும்மா கட்டுக்கதையை சொல்லிட்டு போகிறதுக்கு சபை கிடையாது. இது உங்களை சீர்படுத்துகிறதா இருந்தால் அதுதான் உங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களை சீர்படுத்தலைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகையினால இந்த ஆராதனையில் கூட நம்ம வாழ்க்கையில் எதில் குறைவுள்ளவராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை நம்ம என்ன பண்ணுமா? சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நான் நீதியான வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா, தேவனுக்கு முன்பாக நான் நீதியாக இருக்கிறேன்னா அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களில், உங்களுடைய ஆத்துமாவில். நான் மனுஷனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறேன்னா அப்படின்னா சரீரத்தில். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பூமியிலையும் அந்தரங்கமான வாழ்க்கையிலும் நம்ம நீதியாய் நம்ம வாழ வேண்டும். அப்போ நீதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்பதை தெரிந்திருந்தும் நாம் அதை எதிர்த்து அதுக்கு மாறாக நம்ம நடக்கும்போது தான் நீதிக்கேட செய்கிறோம். அதை செய்யாமல் மாறி செய்வது இல்லையா? அப்போ நீதியை நம்ம செய்யாமல் தெரியும், சொல்கிறாங்க, கேட்குறோம், ஆனால் நான் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அதற்கு மாறாக நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் அதுதான் நீதிக்கேடை நம்ம உண்டாக்குறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வேகமாக வாசிப்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். போதும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 ஸ்டெப்பு அங்கே தேவனாய் கர்த்தர் வைக்கிறார். முதலாவது முன்குறிப்பு, ரெண்டாவது அழைப்பு. அழைப்புனா கவனிக்கணும், கர்த்தருக்குள்ள தம்முடைய ஜனங்களாக அழைக்கிறார். முதல்ல முன்குறிக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்ம என்ன பண்ணுறாரு? முன்குறிக்கிறார். நீங்கள் எங்கெங்கேயோ இருந்திருப்பீங்க இல்லையா? நீங்கள் பிறக்காமையே இருந்திருப்பீங்க. அப்போவே கர்த்தர் முன்குறித்து ஏற்ற வேளையில் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து என்ன பண்ணுறன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அழைத்து இருக்கிறார். இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அவர்னா, என்ன பண்ணோன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் வாசிங்க. என்னம்மா? அழைத்து அப்புறம் என்ன பண்ணா? நீதிமானாய் அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாரு? கழுவி நீதிமானாய் உட்கார வச்சுட்டாரு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தினா நம்ம நீதியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருந்தால் தான் மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. நம்ம நீதியான பாதையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மகிமை இல்லை.
புரியுதுங்களா? தேவனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் மகிமையாக வாழணும். சீஷர்களில் கூட தேவனை கர்த்தர் முன்குறித்தார், அழைத்தார். அவளுக்கு என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றி அவருடைய போதனையிலேயே கற்றுக் கொடுத்தார் 3.5 ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மகிமையாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? வல்லமையாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பார்க்கலாம், இவர்களுடைய ஊழியங்கள் மகிமையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டமே நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாக மாற்றிட்டாரு. நீதிமானாக மாற்றி தேவ சமூகத்தில் கொண்டு வந்துட்டார். இப்போ நமக்கு நீதியை கற்றுத்தராரு. ஏன் தெரியுமா? நீதியில் நம்ம என்ன செய்யணும்? பயணிக்கணும். நீதியில் பயணிக்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவர் மகிமையை அவர் நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ நம்ம நீதியை கற்றுக் கொடுக்குறார். நீதியான வாழ்க்கை நீ வாழ. ஏன் அப்படின்னா நமக்கு பரலோராட்சி நீ போகிறதுக்கு முன்னாடி நம்ம போக முடியாது. எது போகும் தெரியுமா? நம்ம நீதி தான் போவோம். ஏசாயா 58:8 சொல்லுது, உங்கள் நீதி தான் என்ன பண்ணோம்? முன்னாடி போவோம். யோசித்து பாருங்கள். நமக்கு நீதி, நம்ம இந்த பூமியில் வாழ்கிற எல்லாவற்றுக்கும் நம்முடைய காரியங்கள்லாம் முன்னாடி போவோம். அப்போ நம்முடைய நீதி முன்னாடி போகணும். அதனால தான் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட சொல்கிறாரு இல்லையா, நம்ம நீதிமானாக இருக்கிறவன் இன்னும் நீதிமானாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இல்லையா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமான, 2 தான் பரலோகராயத்தில் போவோம். அல்லேலூயா. அப்போ பரலோகராயத்தில் நீதியும் பரிசுத்தமாக தான் இருக்குது. அப்போ நம்ம கூட இந்த பூமியில் நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும், கற்றுக்கொள்ளணும் நீதியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அப்போ நீதியின் பாதையில் தேவனை கர்த்தர் நம்மை கற்றுக் கொடுத்து நம்மை மகிமைப்படும்படியாக, அதாவது மகிமைப்படும்படியான வாழ்க்கை தான் ஜெயமுள்ள வாழ்க்கை. ஸ்ரீஷர்கள்லாம் பாருங்கள், ஆசீர்வாதமாக அப்போஸ்தலர்கள்லாம் ரொம்ப வல்லமையாக ஜெயமுள்ள வாழ்க்கையை அவங்க ஸ்தாபித்தாங்க, வல்லமையாக கிரியேட் செய்தாங்க, யாருக்குமே செய்யாத ஒரு அற்புதம்லாம் செஞ்சாங்க. ஏன்? ஜெயமுள்ள வாழ்க்கை, அதுதான் மகிமையான வாழ்க்கை. இன்றைக்கும் தேவ ஜனங்களை உங்கள் பகுதியில், உங்கள் தெருக்களில் கர்த்தர் உங்களை மகிமையாய் கிரியேட் செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதையே நமக்கு தெரியாது. ஏதோ வாழ்ந்தோம், போனோம், சர்ச்சுக்கு போனோமா, வந்துமா, சாப்பிட்டியா, வண்டியா, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போ, இதுக்கு கிடையாது. சர்ச்சுக்கு போகிறதுக்கு உண்டான நோக்கம் என்னென்னா, நம்மளை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவருடைய விருப்பங்களில் சித்தங்களை சொல்லி கொடுத்து நீங்கள் அவரை போல மகிமையாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ சாதாரணமாக எல்லாத்திலும் இதுவும் ஒன்று அப்படி இல்லை, இது விசேஷமானது. ஏன்னாக்கா மற்ற ஜனங்களை பார்க்கல நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை தேவ சபையில் கொண்டு வந்திருக்கார். ஆனால் இந்த நீதியை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இதை கற்றுக்கொண்டு இருந்தும் நாம் செய்யாமல் இருக்கும்போது தான் நம்ம நீதி அல்ல, நீதி கேடு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நீதியாய் வாழ்ந்தால் மகிமை வரும், நீதி கேடு செய்தால் தேவ கோபம் வரும். அதையும் நம்ம என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளணும் இல்லையா? இல்லைன்னா தெரியாமலே நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன் வந்துச்சு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் நீதியான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவீங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிமை அடைய, அதாவது நீதிமானாய் வாழ, நீதியாய் வாழ தேவ சபையில் நமக்கு அவர் நீதியின் பாதையை நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ நம்ம நீதியின்படி வாழாமல், நம்ம கற்றுக் கொடுக்கிறபடி வாழாமல், நம்ம நீதிக்கேடு உள்ளவர்களாய் வாழ்வோமானால் பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தேவனுடைய கோபத்தையும் தண்டனையும் நமக்கு வரும். ஏன்னா நீதி கேடு, தேவனுடைய கோபம் வரும். நீதியாய் வாழ்ந்தால் தேவனுடைய மகிமை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் நீதியை பின்பற்றி வாழ்ந்தால் அதன் முடிவு பரலோகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம நீதி கேடு செய்து வாழ்ந்தால் அதன் முடிவு தேவனுடைய கோபம். அப்படின்னா என்னன்னாக்கா பாதாளம். கவனிக்கணும். தேவ ஜனங்க ஞானஸ்தானத்தை போக முடியுமானாக்கா நிச்சயம் போவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னாக்கா இங்கே வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் நிச்சயமாகவே பரலோகத்தில் போக முடியாது. எத்தனை பேராக இருக்கலாம், சபைக்கு வரலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் வசனத்தின்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் அப்படியே இருப்பேன் அப்படின்னா நம்ம அப்படியே தான் இருப்போம் பூமியில். ஆண்டவரும் வந்துடுவார், சபையும் போய்டும், எல்லாம் ஜனங்களும் போயிடுவாங்க. இப்போ எப்படி அப்படியே இருக்கிறோமோ அப்படியே தான் நம்ம இருப்போம். இயேசு கிறிஸ்து வந்து போன பிறகு அப்படியே தான் இருப்போம். ஆகையினால
நம்ம கொஞ்சம் செவியையும் இருதயத்தையும் கொஞ்சம் சாய்த்து நம்ம கேட்டு நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போ இந்த நீதிக்கேடின் தலைப்பில் தான் கடந்த மாதத்தில் கீழ்ப்படிதல் நீதியும் கீழ்ப்படியாமை நீதி கேடும் என்கிறதான தலைப்பில் நம்ம கடந்த திருப்பந்திய நாட்களில் நம்ம தியானித்தோம் இல்லையா? புரிஞ்சுதுங்களா? கீழ்ப்படிதல் அது தேவ நீதி, கீழ்ப்படியாமை நீதி கேடு என்பதை நம்ம கடந்த ஆராதனையில் திருப்பந்தி ஆராதனையில் நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வேத வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நீதியான வாழ்க்கை அப்படின்னா உடன்படிக்கையில் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு தலைப்பில் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நாம் பார்த்தோம் கடந்த மாதத்தில் கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம் என்று சொல்லி இந்த நாட்களில் உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதான வேத வசனத்தை நம்ம வாசித்தோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் பாருங்கள் தம்முடைய உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கும்படிக்கு மோசேயின் மூலமாக கற்றுத்தருகிறார். உடன்படிக்கையில் நீங்கள் கை கொண்டு நடந்தால் அதன் மூலமாக வருகிறதான நன்மைகள் சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், ஆசாரிய ராஜ்ய கூட்டமாக இருப்பீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள். இவ்வளோ பெரிய நன்மைகள் எல்லாம் இந்த உடன்படிக்கையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கையில் நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிறதை அவர் கற்றுத்தர்றார். ஏன்னா அதான் விருப்பம் சித்தமும். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின்படி தான் அவர் ஆசிரியர். ஏன்னா அவர் பேர் உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் உடன்படிக்கை செய்த பிறகு தான் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் அதை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நாம் உடன்படிக்கையில் கை கொண்டு நடந்தால் அது நீதி. நம் உடன்படிக்கை மீறி நடந்தால் அது நீதி கேடு. கவனிக்கணும். உடன்படிக்கையில் தேவ ஜனங்கள்லாம் நம்ம கூட உடன்படிக்கையில் தான் இருக்கிறோம், இந்த உடன்படிக்கையே தெரியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வனாந்தர பாதை அவங்க அங்கே தான் துவங்குறாங்க. எங்கே துவங்குறாங்கன்னா இந்த 19ஆம் அதிகாரம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாகிற ஒரு அதிகாரம் 19ஆம் அதிகாரம் சீனாய் வனாந்திரம். இங்கே தான் அவங்க பிரயாணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கானானை நோக்கி அவங்க கடந்து போகிறாங்க. அப்படி அவங்க கடந்து போகும்போது அவங்களுக்கு ஸ்டார்டிங்கை சொல்லிடுறாரு, என் உடன்படிக்கையை நீ கை கொண்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஏன் தெரியுமா சொல்லிட்டாரு? போகிற வழியிலாம் அவங்க என்ன பண்ணணும்? பத்திரமா போகணும். பார்த்தீங்களா நிறைய இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க அடி பட்டாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பார்த்து சோதித்து உடன்படிக்கை மீறி 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 யாருமே என்ன பண்ணல? கானான் தேசத்துக்கே போய் சேரலைங்க. உடன்படிக்கை மீறினவங்களாம் யாரும் எங்கே போகல? தேவன் வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்குள்ளே போய் சேரல. இன்றைக்கு நம்ம உடன்படிக்கை மீறி நடப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்துக்கு சேரவே முடியாது. ஆகையினால உடன்படிக்கைக்குள்ளே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். சரி, உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். உடன்படிக்கை என்றால் கவனிக்கணும், இன்றைக்கு அநேக வகையில் உடன்படிக்கை நம்ம பார்க்கிறோம். திருமணத்துக்கு கணவனும் மனைவியும் செய்கிற உடன்படிக்கை நம்ம பார்ப்பது உண்டு இல்லையா? திருமணத்துக்கென்று இல்லையா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்த விவாகம் சபையில் நடக்கும். அந்த உடன்படிக்கை கணவனும் மனைவியும் அவங்க ஒப்பந்தம் பண்ணி 2 பேரும் ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா திருமணம் ஒழுங்க அவன் செய்கிறான் இல்லையா? வீட்டுக்காரரும் வாடகைக்காரரும் சில ஒப்பந்தத்தை பண்ணுவாங்க.
இல்லையா? வாடகை வீட்டுக்காரர் பாண்டு பத்திரத்தில் என்ன பண்ணணும்னா எழுதி இத்தனை மாதங்கள் நீங்கள் வீட்டு வாடகை இருங்க அல்லது லீஸில் இருப்பீங்க இப்படின்னு ஒப்பந்தம் செய்கிறாங்க அந்த இரு தரப்பு. அதே போல் தான் தேவனும் தம்முடைய ஜனங்களும் அவர் ஒப்பந்தம் செய்கிற ஒன்று தான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இரு தரப்பினர் சேர்ந்து செய்கிற ஒரு காரியம்தான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கையானது பாருங்கள், இரு தரப்பினரும் இடையே தருகிற வாக்குறுதி. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க கேட்டு நடக்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கணும். நீங்கள் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் புது வீட்டுக்கு எங்கன்னா நீங்கள் வாடகை போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், எழுதி கொடுத்துட்டு வீடு எப்படி கொடுத்துருக்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படியே இல்லையா? நீங்கள் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுக்கணும் எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே கொடுக்குறதுக்கு. ரெண்டாவது என்னென்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடிக்கு சவுத்தில் கரெக்டாக சொல்கிறீங்களே ஆணி அடிக்கக்கூடாது, சும்மா டம்மு டம்மு என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அவங்களுக்கு? அதெல்லாம் செய்ய மாட்டோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை அதுதான் செய்வோம் அப்படின்னுவீங்களா? ஏன் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? அவர் சொல்கிறத கேட்டான், சரிங்க சரிங்க நாங்கள் ஏங்க அடிக்க போகிறோம் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கோம், அப்புறம் மரம் வச்சுக்கலாம். நம்ம ஏன் போகிறோம், நம்ம டில்லி மிஷின் தானே போடுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், மீறி செய்கிறோமா இல்லையா? அப்போ அந்த உடன்படிக்கையில் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டுக்கிறோம், எல்லாமே கேட்டுக்குவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திடீர்னு வந்து பார்க்கணும், நாங்கள் இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், திருத்தன்னு முழிப்போம். அப்போ என்ன சார் நீங்கள் வீடை காலிப்பேன் அப்படின்றோம் இல்லையா? ஏன்? உடன்படிக்கை என்ன பண்ணிட்டார் அவர்? புரிஞ்சுதா? உடன்படிக்கை மீறதுனால என்ன பண்ணுறாரு அவர்? பிடிக்கல அவருக்கு. நீங்கள் உடனே என்ன பண்ணு, காலி பண்ணுறாரா இல்லையா? அப்போ உடன்படிக்கை மீறினா இந்த ஒரு தரப்பினருக்கு என்ன கோபம் வருதா இல்லையா? அதே தான் தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கிறேன்னுட்டு நம்ம இஷ்டம் போல் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நடந்தால் அவர் நம்ம மீது கோபம் வரும். அல்லேலூயா. அவருடைய கோபம் நம்ம மீது வரும். ஏன்னாக்கா உடன்படிக்கை அவர் சொல்லுறதெல்லாம் நம்ம கேட்டு அதை செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுப்பது தான் உடன்படிக்கை. நான் சொல்கிறதெல்லாம் நீ கீழ்ப்பதி நடப்பியா? ஞானஸ்தானம் எடுக்கிறோமே, அதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை நான் கீழ்ப்பதி நடப்பேன் வாழ்நாள் முழுதுமா அப்படின்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை செய்வோம். ஆனால் என்ன பண்ணிவிடுவோம், அதை நாளுக்கு நாள் நம்ம மறந்துடுவோம் இல்லையா? அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா, அவர் உடன்படிக்கைகளை அவர் செய்கிறார். எப்படி செய்கிறார்? நாளுக்கு நாள் நமக்கு கற்றுத்தரார், எதெல்லாம் நீ செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் கூட அப்படி தான். 19ஆம் அதிகாரத்தில் யாத்திராகம புத்தகத்தில் அவர் உடன்படிக்கை சொல்லிவிட்டு 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் கட்டளைகள்லாம் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி கட்டளைகளை சொல்கிறார். 10 கட்டளைகளை 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கணும். அப்போ அவர் கட்டளைகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்பது உடன்படிக்கையில் ஒன்று. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்து இதை நிறைவேற்று அப்படின்றார். அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, அருவருப்பானதையும் தீட்டானதையும் விட்டு என்ன பண்ணு, நீ விலகு, இதுவும் உடன்படிக்கை. அசுத்தமானதை நீ வெறுத்துரு, ஏன்னா எனக்கு பிடிக்காது, நீ வெறுத்துரு, நீ அதை நேசிக்காத என்பது உடன்படிக்கை. சாபமானதும் உலக வழக்கங்களையும் நீ விட்டு விலகு, இது உடன்படிக்கை. ஏன்னாக்கா நீ மற்ற ஜனங்களைப் போல இல்லை, நீ பரிசுத்த சந்ததி அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை கொடுத்துட்டே வராரு. விக்கிரக ஆராதனையும் விபச்சார வேசித்தனம் இதெல்லாம் உனக்கு இருக்கவானா, நான் பரிசுத்தமுள்ள தேவன், நீயும் பரிசுத்தமாயிரு, இது உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்படி அநேகத்தை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து என்ன பண்ண படிப்படியாக நீங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் உடன்படிக்கைக்குள்ளே வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து வந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவள் என்ன பண்ணல, அதை செய்யாமல் போனார்கள். அப்போ தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்லுகிறதை நம்ம கேட்டு அதில் நிலைச்சிருப்பது தான் உடன்படிக்கையில் நிலைச்சிருத்தல். தேவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செய்வோம் என்று சொன்னால் நம்ம உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்கிறோம். இதுதான் தேவன் நீதி. நம்ம தேவனை கர்த்தர் நமக்கு சொல்லுறதை நம்ம செய்யாமல்
அதற்கு மாறாக அதுக்கு எதிராக நம்ம செய்வோம் என்று சொன்னால் இது உடன்படிக்கை மீறுதல், இது தேவ நீதிக்கு கேடை உண்டாக்குகிறோம் என்று சொல்லி நம்ம இதற்கு பொருள். அப்போ தேவனுடைய உடன்படிக்கையை நம்ம மீறாமல் அதற்குள்ளே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் இதுக்குண்டான ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியலே இருக்குது. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உடனே ஒரு வசனத்தை வாசித்து பாருங்களேன். 28ல் 1, 2, 3ஆம் வசனத்தை நீங்கள் 1, 2, 3 மூணுமே வாசித்து பாருங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனிக்கணும் இந்த 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போதும், இது நமக்கு ஒரு சாம்பிள் போதும். இதுக்கு அப்புறம் ஆசீர்வாதங்களே இருக்குது. நீங்கள் உடன்படிக்கையில் வாழ்ந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்குள்ளே வந்து 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 சேரும். உடன்படிக்கை மீறும்போது என்ன அதே பலன் என்ன வருதுன்னா, நீங்கள் தொடர்ந்து 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படியையும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில். இங்கதான் உடன்படிக்கை மீறுதல். செவி கொடாதே போவாயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அதே வார்த்தை வருதா அங்க 3ஆம் வசனத்துல ஆசீர்வாதம் வந்துச்சா? கீழ்ப்படியும் போது உடன்படிக்கை நிறுத்திருக்கும் போது ஆசீர்வாதம், 16ஆம் வசனத்துல மீறும் போது சாபம் வருது. வாசிமா. வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். போதும், மீதி எல்லாம் நீங்க மீறினா என்னெல்லாம் வருது அப்படின்றத நீங்க வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையும் சொல்றாரு, இதையும் சொல்றார் அப்படின்னா, உடன்படிக்கையில் தேவனை கர்த்தர் அதை அவர் எதிர்பார்க்கிற தேவன். அதை நம்ம செய்கிறோமா இல்லையா என்பதை அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஏதோ சாதாரணமாக நம்மளை ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நமக்கு நன்மையை தரார், ஆசீர்வாதம் தரார். இல்லை, நீங்கள் உடன்படிக்கையில் கரெக்டாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக மாறிடும். அல்லேலூயா. அதை தான் தேவனை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் இன்னும் வேதத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அப்போ நம்ம உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் போது தேவனை கர்த்தர் அவரும் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணார், கொடுத்துட்டே இருப்பார். நம்ம உடன்படிக்கை மீறும்போது இந்த வாக்கு தத்துவம் அட்டை வந்தாலும் சரி அது என்ன ஒன்று வெறும் ஸ்டிக்கராக தான் இருக்கும். அல்லேலூயா. வாங்கின்னு போனாலும் அது என்னவா, ஆமாம் நம்ம ஒட்டிக்கலாம், வெறும் வார்த்தையாக மாறும். ஆனால் நீங்கள் உடன்படிக்கை நிலைச்சிருந்தால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் பாருங்க, வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு நாம் நடக்க வேண்டும். இதுதான் உடன்படிக்கையில் நிலைத்திருப்பது. வேத சட்ட திட்டங்களுக்கு நாம் மீறி நடப்பது உடன்படிக்கை மீறுதல். இது நீதிக்கேடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கவனிக்கணும், அவர்களோ அப்படின்ற ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுது. ஒரு உதாரணத்தை சொல்றார். யார் அப்படின்னா, ஆதாமை போல உடன்படிக்கை மீறி அதெல்லாம் பண்ணாங்க, எனக்கு துரோகம் செய்தார்கள். உடன்படிக்கை மீறுதல் எதற்கு அடையாளம்னா துரோகி. உடன்படிக்கை நம்ம மீறினா நம்ம பேர் என்ன தெரியுமா, விசுவாசி இல்லை, துரோகி. துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போனா இன்றைக்கி நமக்கு துரோகம் செய்துட்டா நீங்கள் அவங்களோட கூட சேர்ந்து இப்போதும் போல் பழகுவீங்களா, நேசிப்பீங்களா? உங்களுக்கு துரோகம் பண்ணுங்களே, நேசமே வராது இல்லையா, கோபந்தான் வரும் அவங்கள பார்த்தா. நிச்சயமாகவே துரோகிகளை யாரும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம மனுஷ தன்மையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம நேசிப்பதில்லை, கோபந்தான் வரும், விட்டு விலகிடும். அது துரோகியாச்சு, அவங்ககிட்ட எதுக்கு எனக்கு ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு விலகிடும். அதே போல் தான் தேவனுடைய உடன்படிக்கை மீறும்போது நாம் தேவனுக்கு துரோகிகளாய் மாறுகிறோம். ஆகையினால தேவனுடைய கோபம் தான் நம்ம மேலே என்ன பண்ணோம், வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் தேவனுடைய ஜனங்க தான். அவனுடைய தேவனாய் கர்த்தர் எகிப்திலிருந்து காப்பாற்றி வந்தார் தான்.
விடுதலையாக்கி வந்தவர் தான், அற்புதத்தை காண்பித்தவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் உடன்படிக்கை மீறும்போது தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவர் என்ன செஞ்சாரோ அதுக்குண்டான பலனை அவள் பெற்றுக்கொண்டார்கள். உடன்படிக்கை மீறி அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டு அவள் பரீட்சை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமலே வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். காரணம் ஏன்னா உடன்படிக்கை மீறினால அவள் துரோகிகளாய் மாறி அவர் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை காணானே சுதந்திரிக்காமல் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் இந்த ஆதாம் எப்படி மீறார் மாத்திரம் கவனிப்போம். உடன்படிக்கையும் உடன்படிக்கையினுடைய பலனையும் நம்ம கவனிக்க போகிறோம். சரியா? 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 2:16-17 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. புசிக்க வேண்டாம், இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற, அவனுக்கு கொடுத்துருக்கிற உடன்படிக்கை. இதை நீ புசிக்க வேண்டாம். புசித்தா என்ன பலன் வரும் என்பதை அடுத்தது இருக்கு பாருங்க. அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது மீறுதலினால வருகிறதான பலன் நல்லா கவனிக்கணும். உடன்படிக்கை சொல்றாரு, நீ இதை புசிக்காத. இந்த உடன்படிக்கையில் அவர் நிலைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் ஏதேன் தோட்டத்திலே ஆசீர்வாதம் வந்திருப்பார் இல்லையா? மீறுறாரு. அப்போ உடன்படிக்கை மீறுறாரு. மீறும்போது அதுக்குண்டான பலன்னாக்கா நீ சாகவே சாவா. ஏன்னா தேவனை காணாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு மனுக்குலத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு, பெற்று கொடுத்துட்டார் பாருங்களேன். அப்போ அதை மீறி இந்த ஆதாம் தேவனுடைய உடன்படிக்கை செய்த பின்பும் அதை மீறினான். அது நீதிக்கேடாக இருந்தது. ஆகையினால அவன் வெற்றியுள்ள ஆசீர்வாதமுள்ள ஜெயமுள்ள சுகமுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் அவன் என்ன செஞ்சான் பாருங்கள், தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய தண்டனைகள் பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையெல்லாம் வீழ்ச்சியாக மாறிச்சு உடன்படிக்கை மீறினதுனால இல்லையா? சாபம், வருத்தம், வேதனை, துக்கம், துயரம், கஷ்டம் எல்லாம் அவனுக்கு வந்து என்ன பண்ணிச்சு, சேர்ந்துருச்சு பாருங்களேன். இதை நம்ம கேட்குறோம், தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சம் சரி பார்க்க வேண்டிய இடம் வீடு இல்லை, தேவ ஆலயத்தில் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பாருங்களேன், இன்றைக்கும் சபைக்கு வரலாம். நிறைய பேர் சபைக்கு வரலாம், வர்றதுனால கூட்டம் நிறைய இருக்கும். சபைக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனால் வேதத்தின்படி தேவன் தந்திருக்கிற உடன்படிக்கையில் கை கொள்ளாமல் நிலைத்திராமல் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. சொல்கிறத மாத்திரம் கேட்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதற்கு உண்டான பலன் என்ன தெரியுங்களா? சபைக்கு வரவங்க தான், சொல்லும் போது வேதத்தை வாசிக்கிறவங்க தான், ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் அதன்படி உடன்படிக்கை கேட்டு அதன்படி நடக்காதோடைய வாழ்க்கையில் நீங்காத சாபம் இருக்கும். இந்த சாபத்தினுடைய விளைவு என்னன்னா, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சபைக்கு தான் வருவாங்க, என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியலைங்க, இதுக்காக ஜோம் பண்ணுகிறேன், இதுக்காக ஜோம் பண்ணுகிறேன், இதுக்காக ஜோம் பண்ணுகிறேன். காலத்துக்கு நம்ம ஜோம் பண்ண இருப்போம். ஏன்? உடன்படிக்கை மீறி நடந்துன்னு இருக்கிறோம். அதனால் தேவன் என்ன பண்ண மாட்டார், அதனுடைய பலன் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பாருங்கள், எப்போதும் வருத்தம், வேதனை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ இல்லையா, இந்த வியாதி போனால் அந்த வியாதி வரும், மாற்றுக்கட்டில் நம்ம ரெடியாக இருக்கோம். ஏன் அப்படின்னா அவர்களும் பாருங்கள் உடன்படிக்கை மீறி அவர் என்ன பண்ணுவாங்க, செய்து கொண்டே இருப்பாங்க. நான் செய்த செஞ்சுட்டே இருக்கிறேன்னு. அப்போ அதுக்கு உண்டான பலன் தான் நமக்கு என்ன பண்ணோம், வந்துட்டே இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், வேதாகமத்தில் அநேக இடத்துல உடன்படிக்கை மீறி போன யோனா வாழ்க்கையில் கர்த்தர் 3 நாள் என்ன பண்ணான், அவன் ஏன் தூங்குனான்? மீனுக்குள்ளே தான் அவன் என்ன பண்ணான், அவர் சாப்பிட்றது, அவர் வாந்தி எடுக்கிறது, அவருக்கு எல்லாமே ஆச்சாங்க தெரியுங்களா. எனக்கு கர்த்தர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய உடன்படிக்கைக்குள்ளே வந்துடு ஆண்டவரே அப்படின்னு வந்த பிறகு தான் அவன் என்ன பண்ணார்னா நினிவேல போய் கக்கும்படி செஞ்சார். உடன்படிக்கையில் வந்த பிறகு தான் அவன் சுகம் வந்துச்சு. உடன்படிக்கையில் அவன் மீறும்போது அவன் வாழ்க்கையில் அவன் படாத பாடுபட்டான் பாருங்க. இன்றைக்கி தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நம்ம உடன்படிக்கையில் நம்ம என்ன பண்ணுமா, கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்காத கஷ்டம், உயரவே முடியலைங்க, தலையே தூக்க முடியல என் வாழ்க்கையில் அப்படின்னா சத்தியத்தெல்லாம் கேட்டவங்க தான்,
வேதத்தை வாசிக்கிறோம் தான், ஜெபம் பண்ணுறோங்க. ஆனால் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையில் தேவன் சொல்லுகிறதெல்லாம், சபையில் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படி நடக்காமல் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அதுக்குண்டான பலன் தேவனுடைய, ஏன்னா அது நீதி கேடு, அதுக்குண்டான பலன் தான் நமக்கு என்ன பண்ணோம் வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நன்மைக்கு விரோதமாய் நம்முடைய தண்டனைகளும் கோபமும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் நம்ம உடன்படிக்கை மீறுகிறதுனால, அது நீதிக்கேடாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நன்மை வராமல் இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கும், சில பேருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கும். காரணம், நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உடன்படிக்கை மீறி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் அதை சரி செய்துட்டா அதுக்குண்டான பலன் நமக்கு வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்கள் தான் ஏன் பிரச்சனை வருது? இன்றைக்கு அநேகர் உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், என்னம்மா ஆண்டவர் ஆண்டவர்ன்றீங்க. கேட்டிருப்பாங்களா இல்லையா? உங்களை நிச்சயமாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சும்மா நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோம், நீங்கள் தான் போகிறீங்களே கேட்குறாங்களா இல்லையா? கேட்டிருப்பாங்க. நம்ம சொல்ல முடியாத அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம உடன்படிக்கை மீறுறத அவங்களுக்கு தெரியாது. நம்முடைய தேவன் என்ன பண்ணுறோன்னா, உடன்படிக்கை மீறுறதுனால பலன் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கிளம்ப வேண்டியதான். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மீறுதலினால தண்டனைகளை கோபத்தை பெற்றுக்கொண்டு அவங்கள கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் என்னை சோதிக்கிறாருங்க. என்ன பண்ணுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? என் சோதனை காலம், எனக்கு வியாதி, ஏம்மா இப்படி இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், சோதனை இது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கஷ்டத்தில் வச்சுக்கிறார், சோதிக்கிறார். கர்த்தர் சோதிக்கிறார், கர்த்தர் சோதனையான காலம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறேன், இது கர்த்தர்லாம் உங்களை சோதிக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே உருவாக்கி கொள்கிற சோதனை இதெல்லாம். நம்மளை ஆண்டவர் நல்லா தான் வைக்கிறார், நல்லா தான் இருக்கணும்னு வைக்கிறார், சுகமாக இருக்க விரும்புகிறார். உங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. நாமளே உருவாக்குவோம் சில வேளை நமக்கே தெரியாமல். ஏன் அப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1:13 எடுத்து வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பாருங்களேன், உங்களுக்கு வேதனை வந்துச்சுன்னா இது தேவனால் வந்துச்சின்னு சொல்லி என்ன பண்ணுறது நீங்கள்? ஏன் தெரியுமா? அதை முடிக்கிறார், வாசிப்போம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கினால உங்களை வேதனைப்படுத்தி அவர் என்ன பண்ண மாட்டார். இல்லை, நெடுநாள நீ கஷ்டத்திலே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். சோதிக்கிறவர் அல்ல. வியாதியிலே இரு, வியாதியின் படுக்கையிலே இரு, நீ நஷ்டப்படு அப்படின்னு சொல்லி தேவனாய்க்காத ஒரு நாளும் அவர் என்ன பண்ணுவார்? இப்படி பொல்லாங்கினால நம்ம வேதனையில் இரு, நீ நெடுநாள் துன்பத்திலே இரு, நெடுநாள் கஷ்டத்திலே இரு, காலங்காலமாக நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லி தேவனாய்க்காத்த என்ன பண்ண மாட்டார். பொல்லாங்கினால நம்ம என்ன பண்ண மாட்டார். அவர் சோதிக்கிறவர் அல்ல. அதற்கு என்ன காரணம்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இங்க நிறுத்துங்க. அவனவன் தன் தேவனுடைய தன் சுய இச்சையினாலே, மாம்சத்தினாலே அவன் இழுக்கப்பட்டு உடன்படிக்கை மீறுறான். நல்லா கவனிங்க, இழுக்கப்பட்டுனா உடன்படிக்கை மீறுதல். இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவன் உடன்படிக்கை மீறி அவன் செய்கிற காரியங்கள் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால பலனை பெற்றுக்கலாம். இப்போ புரியுதுங்களா? அவனவன் தன் சுய விருப்பத்தின்படி, சுய மாம்சத்தின்படி தேவனுடைய உடன்படிக்கை மீறான், அங்கே இழுக்கப்படுறான். அவன் இழுக்கப்பட்டு அந்த பாவத்தில் அவன் என்ன பண்ணான், வாழ்ந்து அவன் என்ன பண்ணுறான், சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனை தேவன் தரல, நாமளே வாங்கிக்கிறோம். சில வேளை நெடுநாளாய் படுகிற வேதனையெல்லாம் நம்மால் தான் வருதே தவிர தேவனால் வரல. இதுக்காக நம்ம ஜபமும் பண்ணியிருப்போம், அதுக்கு விடுதலையும் வரல. சில பேருடைய வாழ்க்கை நன்மையே இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் காலகாலமாக ஜபம் பண்ணியிருந்திருப்பீங்க, ஏன் வரல? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், இன்றைக்கும் நல்லவர். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது காரணம், நம்ம உடன்படிக்கை மீறி நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து இங்கே நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வேத பகுதியை நிறைய பேர் அதுக்கூட அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? நான் ஆண்டவரால் சோதிக்கப்படுறேன், எனக்கு வியாதி, கர்த்தர் சோதிக்கிறார், எனக்கு வறுமையாக இருக்குது, கர்த்தர் சோதிக்கிறார்.
எனக்கு துக்கமாக இருக்குது, நெடுநாளாக இருக்குது, கர்த்தர் சோதிக்கிறார். இப்படி யாரையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார். பொல்லாங்கினால நீ மாதமாக நீ இப்படியே இரு, நீ மாதமாக நஷ்டப்படு இல்லையா, நீ காலங்காலமாக நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் ஒருவரையும் இப்படி பொல்லாங்கினால் சோதிக்க அவர் விடுகிறது இல்லை. ஆண்டவர் சோதிப்பார். அவர் சோதனை காலம் எவ்வளோ தெரியுங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 3 நாள் தான். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 3 நாள் பிரயாணம். அடுத்த நாளில் சோதனை முடிவில் என்ன திரும்ப பெற்றுக்கொண்டார்? நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 18 வரைக்கும் குறிச்சிக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமும் வாக்கு தத்துவமும் பெற்றுக்கொண்டு தான் கடந்து வந்தான். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய சோதனையில் அவர் சோதிச்சாருன்னா குறுகிய காலம்தான். அந்த சோதனையில் முடிவில் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதங்கள் இருக்குது. குறுகிய கால சோதனை தேவன் வைக்கிறதெல்லாம் விசுவாச பரீட்சை தேவன் வைக்கிறதெல்லாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பொல்லாங்கினால நம்ம அவதிப்பட்டு கொண்டு இருப்போம். இது தேவன் தான் என்னை சோதிக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. தேவன் பொல்லாங்கினால உங்களை வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்குற தேவன் அவர் அல்ல. உங்களை துக்கப்படுத்தி அவர் அழகு பார்க்குற தேவன் அல்ல இல்லையா? அப்போ நம்ம தன் சுய இச்சையினாலே விருப்பத்தினாலே நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுடைய உடன்படிக்கை விட்டு விலகி போகிறோம். தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னால் என்னுடைய சுய இச்சை அதிலிருந்து விலகி போக செய்கிறது. நான் செய்யக்கூடாது கட்டளை இருக்குது, நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கட்டளை இருக்குது, அதெல்லாம் மீறி நம்ம நடக்கிறதுனால நம்ம அதில் போய் சிக்குண்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொண்டோம். சோதனை நமக்கு வருது. நம்ம இதுக்கு தேவன் காரணம் கிடையாது. சில வேளை சில பேர் வியாதியில் இருப்பீங்க, அதுக்கு தேவன் காரணம் கிடையாது. சில வேளை உங்களை நஷ்டத்தின் மேலே நஷ்டம் வரும், தேவன் காரணம் கிடையாது. சில வேளை சில பேருக்கு விடுதலை இல்லாமல் இருக்கும், அதுக்கு தேவன் காரணம் கிடையாது. அதுக்கு நாமே தான் காரணம். ஆகையினால நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமே சோதனைகளை நம்ம ஏற்படுத்துவோமானால் அதற்கு முடிவே இருக்காது. ஏன் தெரியுங்களா? நமக்கு நாமே சோதனைகளை நம்ம ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு அதுக்கு முடிவே வராது. தேவன் சோதனை வச்சாருன்னா அதுக்கு முடிவு இருக்குது. அல்லேலூயா. இந்த ஆதாம் வாழ்க்கையில் அவனுக்கு அவனே சோதனையை அவன் ஏற்படுத்தி கொண்டான். இன்ன வரைக்கும் அந்த சாபம் எல்லாம் மனுக்குளத்து மேலே இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த வேதனை எல்லார் மேலே இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்? இது அவனால் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவனே என்ன பண்ணான், தன் சுய இச்சையில் அவனே போயிட்டு என்ன பண்ணான், உடன்படிக்கை மீறி அவன் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் சாபம், பிரச்சனை, தண்டனை, கஷ்டம், அவனுக்கு வேர்வை இல்லையா, நஷ்டம் எல்லாமே அவனை மாத்திரம் இல்லை, சந்ததியாக பின் தொடர்ந்தது. இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நீங்காத நெடுநாளாய் இருக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம் இருக்குமானால், எப்போதும் வியாதி என்று சொல்லி அனைவருடைய வாழ்க்கை இருக்குமானால், இந்த வியாதி போய் இன்னொரு வியாதி வருது, அந்த வியாதி போய் இன்னொரு என்னன்னு தெரில நீங்கள் ஒரு கண்டிஷன் வருவீங்க, என்னன்னு தெரில, உங்களுக்கு உடன்படிக்கையின் பற்றி தெரில ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கையில் கர்த்தர் என்ன செய்ய சொன்னால் நான் எப்படி செய்கிறேன்னா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க நம்ம கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஏமாதிக்காதுங்க. கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட காரியத்தினால சோதிக்கிறவர் அல்ல. இது இந்த வேதனைகளுக்கு நாம் தான் காரணம். வேதத்தில் சில வசனத்தை வேகமாக நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சில வசனத்தை நம்ம உதாரணமாக பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யறோன்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க. புருஷர்களே, சாரிம்மா, எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இது எது உடன்படிக்கை, எது மீறுதல் மாத்திரம் சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்றாரு, எது வேணான்றார், நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீ மெய்யை பேச கடவன் உடன்படிக்கை. ஆனால் வானா தெரியுமா, பொய்யை கலைந்து அப்படின்றா தெரியுமா, அது மீறுதல். நம்ம என்ன செய்வோம், சூழ்நிலைக்கு தப்பிச்சு கொள்வதற்கு இல்லையா, நம்ம அதுலேருந்து அப்படி கொஞ்சம் வெளியே வரத்துக்குப்பா, அது பெருசாக தெரியாது நமக்கு. பிசாசனை பார்த்தீங்களா, அவங்களை உடன்படிக்கையிலேருந்து என்ன பண்ணுவான், மீறும்படி அவன் செய்கிறான் இல்லையா. அப்போ பொய்யை கலைந்து மெய்யை பேச கடுவன் என்று சொல்லி
நீ உண்மையாக இருங்க அப்படின்றார். எதற்கு? அதுதான் நீதியானது, அதுதான் உடன்படிக்கை. நீங்கள் அது நீதியை நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்குன்னா, உடன்படிக்கையில் நிலைத்திருக்குனாக்கா நீங்கள் உண்மையாக தான் பேசணும். உங்களுக்கு வேலையை போனாலும் பரவாயில்ல, அதை விட பெரிய வேலையை அவர் தருவார். நீங்கள் நஷ்டமானாலும் அதுக்கு தேவனை கத்த பொறுப்பெடுத்துக்குவார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதை காப்பாற்றுவதற்கு நம்ம பொய் பேசுவோம் தெரியுமா? காப்பாற்றுவதற்கு நம்ம உடன்படிக்கை மீறும் பார்த்தியா, அதுதான் இந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அங்கேருந்து வர ஆசீர்வாதம் போயிடும். ஹல்லேலூயா. அப்படின்னா இங்கே உங்களுக்கு சம்பளம் இருக்கும், ஆனால் அந்த சம்பளத்தை விருத்தி அடைகிற ஆசீர்வாதம் இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சம்பளம் வரும், அப்போனா என்ன ஆகுனா எப்படி வருதோ அப்படி போயிடும். எப்படி வருதோ நாலாச்சில்லையாக போயிடும். சொல்லுவாங்க தெரியுமா, நாலாச்சில்லையா எப்படி வருதோ போனால் அப்போ தான் வாங்கினேன். ஏன்னாக்கா அதில் ஆசீர்வாதம் இருக்காது. சம்பளம் இருக்கும், ஏன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், உடன்படிக்கை மீறி இதுக்கு காப்பாற்றிட்டோம். இது வரும், ஆனால் இது பல வகையில் நமக்கு போராட்டம் உபத்திரமும் இதை கொண்டு வந்துடும். இதை தூக்கி தூக்கி நம்ம எங்கே போடுவோம், இந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவோம், நிம்மதியாக இருக்காது. ஆனால் இதில் ஆசீர்வாதம் வந்தால் தான் உங்களுக்கு நிம்மதி வரும். ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையில் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் நமக்கு எல்லாவற்றையும் தர அவரால் முடியும். அப்போ நம்ம அப்படி செய்யாமல் பொய்யை பேசிக்கொண்டு இருக்கிற நபர்களே, அதிகமாக பேசுகிற நபர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேளுங்க, இது நீதிக்கேடு. இதற்குண்டான பலன் நமக்கு என்ன வரும்? பிரச்சனை தான் வரும். தேவனுடைய கோபம் தான் நமக்கு வரும் இல்லையா? ரெண்டாவது நம்ம வாசிப்போம் 26 இல்லை என்ன வாசியும்? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் கோபம் வரும்ன்ட்டார். கோச்சிக்காதீங்க, கோபம் எல்லாருக்குமே வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு வருது, பெரியவங்களுக்கு வருது, வயசானவங்களுக்கு வருது, எல்லாருக்குமே கோபம் வருது இல்லையா? கோபம் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் எதை செய்யக்கூடாதுன்ட்டாரு. கோபம் வருது தவறு இல்லைங்க, ரைட்டு. நம்ம ஒரு காரியத்தை அவங்க மீறி செய்யும்போது நமக்கே கோபம் வருது. கோபம் வருவது தவறு அல்ல, ஆனால் அந்த கோபத்தை கொண்டு பாவம்னு சொல்கிறான் பார்த்தியா, நீ இது பண்ணதுனால தான் நான் செஞ்சேன், அதுதான் உடன்படிக்கை மீறுதல். உனக்கு கோபம் வந்துச்சு, நீ எதோனா செஞ்சிடலாமா? கோபம் வந்தாலும் உடன்படிக்கையில் தாங்க இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கோபம் வந்தாலும் அதுக்கு நம்ம எதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது, இதை வச்சு பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம் பாவம் செய்யாமல், கோபம் என்ன தான் கோபப்பட்டாலும் நம்ம பாவம் செய்யாமல் அந்த நிலைமையில் கூட நம்ம நிற்பது தான் உடன்படிக்காது தான் நீதியானது. நம்ம அதற்கு ஒரு காரணம் காமிச்சு, ஒரு சில பேருக்கு சின்ன காரணம் தான் போதும், சின்ன காரணம், அந்த காரணத்தை அவங்களும் உருவாக்குவாங்க. இதை சொல்லி என்ன பண்ணாங்கன்னா பாவம் செய்யறதுக்கு ஓடுவாங்க டக்குன்னு. அந்த சின்ன காரணத்தை வச்சு எப்படா காரணம் கிடைக்காம பார்த்துருப்போம். கேட்டால் நீ சரியில்லை, நான் சரியில்லை, யாருமே சரியில்லை. அவங்களுக்கு அந்த நபர் மாத்திரம் சரியாக இருப்பார், வேறு யாருமே அவருக்கு சரியில்லை. சின்ன காரியம் வச்சா போதும், இந்த சாக்கை சொல்கிறது நிறைய பேர் வச்சு நிற்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கோபம் வந்தாலும் உடன்படிக்கையில் தான் நிறுத்திருக்கணும். நான் தேவச்சனம், கோபம் வந்துச்சு அதை அடக்க கற்றுக்கணும். ஹல்லேலூயா. கோபத்தினால நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம உடன்படிக்கை மீறுதல் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ கோபம் வந்து அதனால் நான் பாவம் செய்தேன்னு சொல்லுவோம் என்று சொன்னால் அது நீதிக்கேடு, அது உடன்படிக்கை மீறுதல். அடுத்தது வாசிப்போம். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உன் எரிச்சல் தனியே கடவது. சரி, 27 வந்துடும். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இப்போ பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்றார் இல்லையா? நம்ம பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பது உடன்படிக்கை இல்லையா? அதுதான் நீதியானது. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்வது உடன்படிக்கை மீறுதல், அது நீதி கேடானது இல்லையா? பிசாசுனா எப்படிங்க? வேறு எங்கேருந்தும் பிசாசு நமக்கு எதிர்த்த மாதிரி வேறு இடத்துலேருந்து வரமாட்டான், நமக்குள்ளேருந்து தான் கிரியை செய்வான். பிசாசு உங்கள் மாம்சத்தை பயன்படுத்துவான், தேவன் உங்கள் ஆவியை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எதுக்கு செவி கொடுக்கீங்களோ அதுக்கு அடிமை, கரெக்டா? நீங்கள் ஆவிக்கு நீங்கள் செவி கொடுத்தினா நீங்கள் அதுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. உங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தினா மாம்சத்துக்கு அடிமையாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்ட், ஆனால் அது எல்லாருக்குமே பிடிக்காது, வேறு யாருக்குமே செட் ஆகாது. ஏன்னாக்கா அது உங்களுக்கு கொண்டு தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஏன்னா பிசாசு அப்படி தான் மாம்சத்தை பயன்படுத்தி தான் நைஸாக என்ன பண்ணுவான், உங்கள் மாம்சத்தில் வச்சு தான் உங்களை துர்குணத்தை எழுப்புவாங்க. வேறு யாரும் உங்களை எப்படி பண்ண முடியாது, உங்களுக்கு தண்டனையே கொடுக்க தேவையில்லை, நமக்குள்ளேருந்து தான் வரும் இல்லையா? வேதத்தில் அப்படி தானே சொல்கிறாரு. மற்ற எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன்.
உங்களுடைய இருதயத்திலிருந்து வருது பத்தியா, அதான் உங்களை என்ன பண்ணுது. வெளியேருந்து யாரும் உங்களை தீட்டுப்படுத்த தேவையில்லை, யாரும் உங்களுக்கு தடையே கிடையாது, உங்களுக்குள்ளேருந்து வருது பத்தியா. இதுதான் உங்களை என்ன பண்ணுது, நன்மை வராதபடி தடுக்கிறது இல்லையா. ஏசாயா தீர்க்க சம்பசம் 59:2, உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்குது. நீ வேறு யாரும் இதுக்கு போயிட்டு அவங்க அந்த வச்சிட்டாங்க, சூன்யம் வச்சிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நீ ஃபஸ்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட். அல்லேலூயா. உங்களை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பிசாசு தந்திரமாக நம்மளே பயன்படுத்தணும். நமக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, பக்கத்துணையாக இருக்கிறார்ல, அதில் தான் பிசாசு நம்ம போனால் நம்மையே வைக்கிறான். நீயே உனக்கு பண்ணிக்க, வேறு யாரும் நமக்கு என்ன பண்ண தேவையில்ல, போயிட்டு சூன்யம் வைக்க தேவையில்ல, நீயே உனக்கு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீயே செஞ்சு நீ என்ன பண்ண, அது பலன் அவர் தருவார். நீ பண்ணு, அவர் தருவார். நீ நல்லது பண்ணால் அது பலன் தருவார். பிசாசு ஒரு நாளும் சொல்ல மாட்டான். நீ கெட்டதை பண்ண சொல்லி நம்ம பயன்படுத்தினே இருப்பான். அதில் உங்களுக்கு வருமானம் இருக்கும், உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் தேவனுடைய கோபம் வந்துனே இருக்கும். அது மேலே நமக்கு உதையும் தண்டனையும் மாற்றுக்கட்டெலாம் வந்துனே இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம நீதிக்கேடானதை நம்ம செய்யக்கூடாது. பிசாசுக்கு ஒரு நாளும் நம்ம இடம் கொடுக்க கூடாது இல்லையா. பிசாசு சொல்லுவான், நல்ல நாள் தானே, வா, அவங்க கூப்பிட்றான், அவங்களுக்கெல்லாம் மதிக்கணும். நம்ம மனுஷன் இருந்தால் தான் நம்ம 4 பேர் நமக்கு வருவான் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு ஓடுவாங்க. நாளைக்கு அவருடைய கோபம் வரும், அவங்களாம் வர மாட்டாங்க கூப்பிட்டா கூட. அல்லேலூயா. சரி, நம்ம நேரத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம போயிடுவோம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 28 நம்ம வாசிக்கலாம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். சரி, ஒரே ஒரு வார்த்தை, திருடக்கூடாது. அல்லேலூயா. திருடக்கூடாது என்பது உடன்படிக்கை, அதில் இருக்கணும். உனக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட என்ன பண்ணக்கூடாது, நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம தேவன் பார்க்குறாரு. பிசாசும் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டே இருப்பான் இல்லையா. தேவனும் பார்க்குறாரு, இப்போது நீ செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு. அப்போ நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம திருடாமல் இருப்பது உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறோம். நம்ம திருடிட்டோம்னாக்கா நம்ம உடன்படிக்கை மீறுறோம். நம்ம உடன்படிக்கை நிலைத்திருந்தால் அது நீதியை செய்கிறோம். நம்ம உடன்படிக்கை மீறிட்டா நீதி கேடான செய்கிறோம். அதற்கேற்ற பலன் நமக்கு வரும். அடுத்தது வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இதே வார்த்தை வேற இடத்துல போனாக்கா எப்படி தான் வருதுன்னு தெரியல உங்களுக்கு. கெட்ட வார்த்தை விசுவாசிங்க வாயில் வருதுன்னா உண்மையாக அவங்க மனம் திரும்பலன்னு அர்த்தம். உண்மையாக அர்த்தம். ஒரு விசுவாசி வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கிற வாயில் இது வருதுன்னா அவன் சரியான மனம் திரும்புதலே இல்லை. அது ஆணாக பெண்ணார்த்தம். கெட்ட வார்த்தை வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. நீ வாயை நீ பிரதிஷ்டை பண்ணிடல, நீ சரியாக ஆண்டவரை துதிக்கல, எப்படி உன் வார்த்தையை ஆண்டவர் கேட்பார்? எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஈஸியாக நீங்கள் பேசி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசிடலாம். திருப்பி ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க கூட மாட்டார், சட்டை கூட பண்ண மாட்டார். ஏன்னாக்கா துன்மார்க்குடைய பலி அருவருப்பானது. நீதிமானுடைய ஜெபத்தை தான் கேட்குறாரு. உன் வாயை ரொம்ப நீங்கள் காத்துக்கணும். பிரச்சனை வந்துச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிசாசு பிரச்சனையே கொடுத்துருப்பான் அவனுக்கு, உன்னால் கண்ட்ரோல் பண்ண தானே முடியல, இதா முடியுது. அப்போ கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் வரக்கூடாதுங்க. உங்களுக்கு மரணமானாலும் வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க உடன்படிக்கை, அதுதான் நிலைச்சிருக்குது. நான் பேசக்கூடாது, என் வாழ்க்கை நான் என் வாயை பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா கெட்ட வார்த்தை நீ என்ன பண்ணாலும் வரக்கூடாது. ஆனால் வருது அப்படின்னாக்கா நம்ம உடன்படிக்கை மீறுறோம். அப்படி மீறும்போது நம் நீதிக்கேடை நம்ம செய்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். அன்றியும் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது, துக்கப்படுத்த நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்கிற தீமையான காரியத்தின்படி அவர் துக்கப்பட்டு என்ன நம்மளை விட்டு ஓடுவார். உண்மையாகவே அதுதான். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய செய்கையில் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, நம்முடைய பேச்சில் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, நம்ம வீணில் நம்ம தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படும்படி நீங்கள் செய்தீங்கன்னா
பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துகிறோம். நீங்கள் தூஷிக்கப்படும்படி செஞ்சினா இவனெல்லாம் ஏன்பா இந்த அம்மாலாம் ஏன் இவனெல்லாம் ஆண்டவர் பிள்ளையா அப்படின்னு சொல்லி யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா பரிசுத்த ஆவியை விட்டு விலகிடுவார். ஏன்னா தூஷிக்கப்படும்படி நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துவது நீதி கேடானது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம மகிமைப்படுத்துவது நீதியானது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம தேவ ஜனங்க என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்துகிற காரியத்தில் நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா அவர் இருந்தால் தான் நமக்கு உதவி, அவர் இருந்தால் தான் நமக்கு ஆலோசகர், அவர் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, அவர் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நமக்கு வழியை காட்டுறவர் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற காரியம் உங்களுக்கு முன்பாக அப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எல்லாவற்றையும் ஏற கேட்டுருங்க. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினா இது வானா இல்லையா? நம்ம அசுத்தமாக நீங்கள் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம். அசுத்தமான காரியங்களை நீங்கள் ஈடுபடுன்னு சொன்னால், மறைவான பாவத்துக்கு நீங்கள் தொடர்புள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் நம்ம யாருக்கு துக்கப்படுத்தணும்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம். ஏன்னா அசுத்தத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. அப்போ நம்ம பரிசுத்தமாய் நம்ம இருக்க விரும்புகிற நான் பரிசுத்தனாகிய நீங்களும் பரிசுத்தனாக இருங்கள். அப்போ நம்ம துக்கப்படுத்துகிற காரியங்கள் அசுத்தமானதை நாம் செய்வது உடன்படிக்கை மீறுகிறோம். ஆகையினால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இது நீதிக்கேடானது. சரிங்களா? அடுத்தது வாசிக்கலாம் 31, 32. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கவனிக்கணும். இங்கே 31 வசனம் சொல்கிறது கசப்பு. எப்படி கசப்பு? கசப்புனா நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதா? கசப்பு பிடிக்காதா? உண்மையாகவே கசப்பு எப்படி பிடிக்காதோ மற்றவங்களையும் நமக்கு பிடிக்காது. உண்மையாகவே கசப்புனா அதுதான். கசப்புனா நம்ம ஐயோ வானா வெறுப்போம், இனிப்புனா நேசிப்போம் இல்லையா? மற்றவர்கள் மீது இருக்கிற கசப்பு அது. புரியுதுங்களா? இப்போ கசப்பை நம்ம எப்படி உணர்றோம்? வானா பார்க்க நிறைய எடுத்துக்க மாட்டோம். ஐயோ பா இவனா இவ்வளோ கஷ்டப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை போட்டுடுவோம் இல்லையா? மனுஷருடைய கசப்பு இது எப்படின்னா சக விசுவாசிகளுடைய கசப்பு. விசுவாசி கசப்புனா அவங்க பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது. இந்த கசப்பு உடன்படிக்கை நம்ம அப்படியே இருப்போம் என்று சொன்னால் உடன்படிக்கை மீறி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? கோபம், அடக்க முடியாத கோபம் சில பேருக்கு வரும், அடக்கவே முடியாது. அவங்க யார் இருக்கிறாங்களாம் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு சில பேர் இருந்தாங்கன்னா சில பேர் கோபம்லாம் வந்துச்சுன்னா ஊழியக்காரர் யாராவது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியேப்பட்ட கோபம்லாம் வரும், அடக்க முடியாத கோபம் இல்லையா? இந்த கோபம் மூர்க்கம் இல்லையா? எதனா என்னச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க? அடிக்கிறதுக்கு ஓடுறது. மூர்க்கம், கூக்குரல், கத்தினே இருப்பாங்க பாருங்க. லபா 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 லபான்னு கத்தினே இருப்பாங்க சில பேர். இது இல்லை, நான் அந்நிய பாஷை சொல்கிறது இல்லை. லபா லபான்னு கத்தினே இருப்பாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்துற சவுண்ட் இருக்கும். ஏன்னு கத்தினே இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம என்ன பண்ண விடாது? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அமைதியான இடங்களில் வாசமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எந்த சத்தம் நம்ம கேட்கணும்? கம்பீர சத்தம். தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நீதிமானுடைய வீட்டில் கம்பீர சத்தம், பாடல் சத்தம் கேட்கலாம், சந்தோஷம் இல்லையா? மெசேஜ் சத்தம் கேட்கலாம், சந்தோஷம். உங்கள் சத்தம் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்படி கேட்குதுன்னா அது தேவன் பாருங்கள், இது உடன்படிக்கை நம்ம கூக்குரல் வரக்கூடாது இல்லையா? உலகத்தான வாழ்க்கையில் தான் இருக்கணும். அடுத்து தூஷணம், அவனை இவனை திட்டி நிற்பாங்க எல்லாம், தூஷிக்கிறது இல்லையா? அது நமக்கு வரக்கூடாது. இது உடன்படிக்கை மீறுதல். இதெல்லாம் நம்ம செய்வோம் என்று சொன்னால் உடன்படிக்கை மீறுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 ஒருவருக்கொருவர் தயவு மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, இப்ப பாருங்க, தயவு நமக்கு இருக்கணும். இது உடன்படிக்கை. தயவுல நம்ம, ஏன்னா இயேசு கிறிஸ்து தயவாய் நமக்கு ஜீவனை கொடுத்து கிருபை கொடுத்தார். அப்போ நம்ம கூட தயவாய் இருக்கணும், உடன்படிக்கை இல்லையா? அதே போல் இங்கே நம்ம பார்த்தோம் மன்னிக்கிற குணம், உடன்படிக்கை. என்னால் முடியாதுங்க அப்படின்னா உடன்படிக்கை மீறுகிறோம். இதுக்குண்டான பலன் நம்ம பெற்றுக்கொண்டு தான் இருப்போம். நமக்கு தெரியாது, பலன் மாத்திரம் நமக்கு வரும் இல்லையா? சில வேதனைகள் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழியே இருக்காது. காரணம் என்னன்னாக்கா இவங்க உடன்படிக்கைக்குள்ளே இவங்க வாழாமல் இருக்கிறதுனால. ஆகையினால பாருங்களேன், தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில்
தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கை கற்றுக் கொடுத்து அந்த உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்கும்படி செய்கிறார். எதற்குன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கணும், நீங்கள் மகிமையாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமும் விருப்பமும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், அவர் விருப்பமாக இருந்துச்சு. அவர் ஒண்டி பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து மரித்து போனாலும் அங்கே 11+ அப்போஸ்தலன் பவுல் 12 பேர் சேர்ந்து தேவனாய் கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமையாய் கிரியை செஞ்சாங்க. அதுதான் தேவனுடைய சித்தமும் விருப்பமும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயமே இல்லாமல் மற்றவங்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக இல்லையா, நம்ம ஒரே வியாதியும் பிரச்சனை போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்குதுன்னா நீங்கள் போய் உங்களை சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நான் உடன்படிக்கை மீறுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்தெல்லாம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம கவனித்து வருகிறோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொண்டால் இல்லையா, 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கே கொடுக்குறார் ஆண்டவர். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து நீ சரி செய்து கொண்டால் உங்களுக்கு எங்கே நியாய தீர்ப்பு இல்லை, பரலோகத்தில் இல்லைங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிக்காதீங்க, கஷ்டம். இங்கேயே நீங்கள் சரி செய்து கொண்டால் தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கற்றுத்தருகிற இந்த நீதியின் பாதையில் நாம் நிலைத்திருக்கோம் என்று சொன்னால், நாம் தேவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி கற்பனையின்படி தேவன் விருப்பத்தின்படி நாம் வாழ்வது தான் உடன்படிக்கையில் நிலைத்திருத்தல். நம்ம அதை செய்யாமல் நம்ம மீறி செய்வோம் என்று சொன்னால், நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் என்று சொன்னால், நம்ம சுய இச்சையின்படி நம்ம விருப்பத்தின்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம உடன்படிக்கை மீறி நடக்கிறோம். இந்த உடன்படிக்கை மீறி நடப்பது தேவனுக்கு எதிரான நீதி கேடு. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்காது, சுகமுள்ள வாழ்க்கை இருக்காது, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை இருக்காது. ஆனால் கிறிஸ்தவலாக இருப்பீங்க, பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. மற்றவர்கள் முன்பாக பேரு கிறிஸ்தவலாக இருக்கலாம், ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு நேரத்தை கொடுக்குறார். யோனா அன்றைக்கி நான் சொன்னேன், இப்போ தான் கொண்டாந்து முன்னாடி, யோனா கர்த்தருக்கு முன்பாக அவன் சீர்படுத்துவதற்கு அவன் பாருங்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ளே வருவதற்கு அவன் என்ன பண்ணார், விட்டார். அவன் பாடுகள் உபத்திரம்லாம் தாங்க முடியாத, ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீன்னு நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே இல்லையா. 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னால் ஒன்றும் இல்லை சரிட்டார். உடனே அந்த மீன் என்ன பண்ணுறாருன்னா லாஸ்ட் வசனம் சொல்கிறாரு, நீ போய் கக்கு. அவன் சரியாயிட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பதற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீ உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், வந்துடணும், அதில் நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், எதெல்லாம் நம்ம உடன்படிக்கை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலையில், வேதத்திற்கு விரோதமாக, வேத வசனத்துக்கு விரோதமாக, வேத விதிகளின் தாண்டி நம்ம ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் உங்கள் ஓட்டத்தில் இன்றைக்கி அதுக்கு வருமானம் இருக்கலாம், அதில் ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் உங்கள் இந்த பூமியிலையும் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை இருக்காது. இந்த பூமியிலையும் வேதனை, தேவனுடைய வருகையிலும் வேதனை தான். ஆகையினால இன்றைக்கே நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தருடைய உடன்படிக்கை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீதியின் வாழ்க்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் நமக்கு சுத்திகரிப்பின் செய்தி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதற்கென்று சொன்னால், நம்ம இந்த பூமியில் நம்ம சீர்படுத்துவோம் என்று சொன்னால், இன்றைக்கு கேட்ட உடன்படிக்கையில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தரும் அவர் உடன்படிக்கையின்படியே நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணாரோ ஒன்று கூட அவர் பாருங்கள், ஒன்று கூட அவர் நிறைவேற விடாமல் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார். வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைவேறலையா, உடன்படிக்கையில் நம்ம நிலைத்தில்லைன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் போய் உடன்படிக்கை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா வாக்கத்தையும் நிறைவேற்றுறா இல்லையா பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் உடன்படிக்கை செய்கிற தேவன். நீங்கள் உடன்படிக்கையில் கரெக்டாக இருந்தால் அவர் உடன்படிக்கையில் அவர் நிறைவேற்றுவார். அவர் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள்லாம் உடன்படிக்கை தான். ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறல யோசித்து பாருங்கள். ஏன் நிறைவேறல? அவருக்கு இன்னும் நேரம் வரல, அது இல்லை. அந்த நேரத்தை நம்ம தான் தடுத்து நிறுத்துகிறோம். நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுவே கர்த்தருக்கு ஆசீர்வாதமான நேரம் தான். உடனே வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் செய்ய முடியும். நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? நம்ம உடன்படிக்கையில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இதுவரையிலும் நம்ம வாழ்க்கையில்
நம்ம கொஞ்சம் தான் நம்ம வேதத்தை வாசிக்க முடியும். இந்த நாள் தான் நேரம் தான் நம்ம 1 hour தான் நம்ம வேதத்தை தியானிச்சிருக்கலாம். ஆனால் இன்னும் எவ்வளோ காரியங்கள் வேதத்தில், வேத சட்டத்துக்கு, வேத திட்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம், ஓடிக்கொண்டிருப்போம். உங்களுடைய சுய இஷ்டத்தை நிறைவேற்ற, உங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இது உங்களுக்கு நன்மை வருமா அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு நன்மை வருமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களே உங்களை முடிவு செய்து கொள்ளுங்கள். எல்லாம் கண்களை மூடி அதனால் இந்த தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்கள். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் நீங்களே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் உடன்படிக்கை மீறினது உண்மைதான். தேவனை கர்த்தத்தில் நீங்கள் ஒப்புரவாக. இன்றைக்கு தேவனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உடன்படிக்கை எதிர்பார்க்கிறார். தேவன் உடன்படிக்கையின் தேவன், அவர் வல்லமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே வாழ்ந்தால் கர்த்தரும் அவர் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற அவர் வல்லமையில தேவன். ஒரு நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையில தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளே வருவீன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பு நிச்சயம். அல்லேலூயா. இந்த நாளில் தேவனை கர்த்தரை நோக்கி நான் பார்க்கணும். எல்லாம் கண்களை மூடி. நீங்கள் ஒருவேளை முழங்கால் படி போட முடியுமானால் போடுங்க, அல்லது இடம் இல்லைனாக்கா பரவாயில்ல, கண்களை மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நான் பார்ப்போம். இன்றைக்கு தேவனை கர்த்தர் உடன்படிக்க தேவனை கர்த்தர் நம்ம கற்றுத்தருகிற தேவன். நீதி கேட நம்ம வாழ்க்கையில் அவர் வெறுக்கிற தேவன், நீதி உள்ள வாழ்க்கையை விரும்புகிற தேவன். நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் உடன்படிக்கையை நம்ம மீறுகிறோமோ அது நீதி கேடானது. இந்த நாளில் தேவனை கர்த்தர் நம்ம உடன்படிக்கையில் அவர் கட்டளைகள், அவர் கற்பனைகள், அவர் விருப்பங்கள், சித்தத்தை இந்த நாளில் நம்ம செய்வதே உடன்படிக்கையில் நிலைத்திருப்பது என்பது பொருளாக இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு தேவன் விரும்புகிறபடி நம்ம செய்கிறோமா? இன்றைக்கு யோசித்து பார்க்குறோமா? எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயினால் நீங்கள் தேவனை கர்த்தருக்கு எத்தனை பாருங்கள் விரோதிகளாக மாறி இருப்போம் இல்லையா? உடன்படிக்கை மீறி விரோதிகளாக மாறிப்போம். கெட்ட வார்த்தை தான், சின்ன விஷயந்தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கர்த்தருக்கு விரோதிகளாக மாறி இருப்பீங்க. தேவனுடைய கோபம் தான் வரும் உடன்படிக்கை மீறினதுனால. ஆகையினால பாருங்கள், தேவனை கர்த்தர் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்குறேன். நீங்களும் ஆண்டவரும் தான். இது மனுஷனுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்களை சீர்படுத்துவதற்காக தான் தேவனை கர்த்தர் சபை வச்சிருக்கிறார். ஆகையினால நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எந்த காரியத்தில் உடன்படிக்கை மீறி நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற இந்த உடன்படிக்கை மீறுதலிலிருந்து உடன்படிக்கைக்குள்ளே கர்த்தரத்தில் ஒப்புரவாகி வருவீர்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் அவர் உடன்படிக்கை மூலமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இதனால் என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கீழ்ப்படியாமல் இருந்த ஆண்டவரே ராஜா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பொய் பேசிக்கொண்டே இருந்தேன், ஆண்டவர் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் துர்குணம் எனக்கு இருந்த கசப்பு, பொல்லாத குணங்கள், ஆண்டவர் எந்த காரியத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு தேவனை காத்தத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நீங்கள் உடன்படிக்கையை மீறி நடந்து கொண்டு இருக்கிறதே உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி உங்களை தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைநிறுத்துவதற்காக. அல்லேலூயா. இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே இந்த காரியத்தில் உங்களுடைய உடன்படிக்கை நான் மீறிட்ட ஆண்டவரே நீங்கள் சொல்லலாமா? வாய் திறந்து நீங்கள் சொல்லலாம் விட பரவாயில்ல. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரும் நீங்களும் தான், கர்த்தர் உங்களோட முன்பாக இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இந்த காலத்தில் நான் ஆண்டவர் பலவீனம் தான், இந்த காலத்தில் நான் ஆண்டவர் தகப்பனே அப்பா என்னால் ஆண்டவர் நான் உடன்படிக்கையை மீறி நடந்துட்டேன். இதனால் என் வாழ்க்கையில் தண்டனையும் பிரச்சனையும் ஆண்டவர் போராட்டம் தான் நான் சந்தித்துட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், வாழ்க்கையில் ஏன் வீணான காரியங்கள், ஏன் உங்கள் வாழ்க்கையில் வியாதி, ஏன் உங்களுக்கு நஷ்டங்கள், ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் அகப்படுறீங்க? பாருங்கள், கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் உடன்படிக்கை மீறி நடக்கிறீர் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நெடுநாளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. நெடுநாளாக நீங்கள் வியாதியில் இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. நெடுநாளாக நீங்கள் நஷ்டமாக இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. இன்றைக்கே நான் மனம் திரும்பி கர்த்தருடைய உடன்படிக்கையில் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதில் நிலைத்திருப்பேன்னு சொன்னால் கர்த்தர் இன்று முதல் உங்களை அவர் உடன்படிக்கையின் மூலமாக ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்க்கலாமா? ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நாங்கள் இந்த காரியத்தில் உடன்படிக்கை மீறிட்டேன். ஆண்டவர் வேதம் சொல்லுவது, ஆனால் அதை கேட்டிருக்கிறேன், ஆனால் நான் கேட்டும் நான் கேளாமல் போனது போல் நான் நடந்திருக்கிறேன் ராஜா. என் குடும்பத்துக்கு விரோதமாக நடந்திருப்பேன், என் மனசாட்சிக்கு விரோதமாக ஆண்டவரே, என் வேலையில் ஆண்டவரே தகப்பனே நான் இந்த மனுஷனுக்கு விரோதமாக, சக விசுவாசிக்கு விரோதமாக, குடும்பத்தில் அங்கத்தினருக்கு விரோதமாக நான் இந்த காரியத்திலாம் நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே இது உடன்படிக்கை மீறுதலாக இருக்கிறதே
ஆண்டவரே ஆண்டவரே நான் செய்தனால என் வாழ்க்கையில் பல நஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல வேதனைகள் எனக்கு இருக்குது. ஆண்டவரே இதற்கு வழியே இல்லாமல் இருக்கிறேனே. நான் இன்றைக்கு உடன்படிக்கை நான் கற்றுக்கொண்டேன். இந்த உடன்படிக்கையில் நான் வாழ நான் விரும்புகிறேன். ஆண்டவரே இன்றைக்கு சொல்லலாம், ஆண்டவரே நீர் கொடுத்த உடன்படிக்கையில் நான் வாழ விரும்புகிறேன். எல்லாம் வாய்த்திரும் சொல்லலாம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேத கொடுத்திருக்கிறீர். அந்த வேதத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். வேத சட்டத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு உடன்படிக்கைக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் தேவனை கர்த்தர் உங்களை மகிமை அடையும்படியான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நீதியின் வழிகளை நான் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய உடன்படிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை மகிமையாய் தேவனாய் கர்த்தர் வெற்றி சிறக்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே நிறைவேற்றுவார். தானியேல் அப்படிதான் கர்த்தருக்கு முன்பாகவும் அவன் ராஜாவுக்கு முன்பாகவும் அவன் நீதியான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவன் வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவனாக இருந்தது போல இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை, சுகமுள்ள வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வாழ்க்கையை தேவனாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரை ஒப்புரவாகலாமா? இதனாலும் நம் தேவனாய் கர்த்தர் கேட்போம், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, நான் உடன்படிக்கை மீறிட்டு ஆண்டவரே என்னை மாற்றுங்க கேட்கலாம். எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரத்தில் கேட்போம்.